வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்குற மாதிரி காவேரி வந்து அப்படியே வந்து நினச்சி பார்க்குறாங்க. அதனால் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே விட்டுறாங்க. அதனால் காவேரிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. நெத்தியில் அடிபட்டு காயம் ஏற்பட்டு ஃபுல்லாகவே ரத்தம் வடியுது. இதை பார்த்த விஜய் வந்து காவேரிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாரு. நல்லபடி காவேரியை கவனிச்சுக்கிறாரு. காவேரிக்கு வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு காவேரி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத. நான் விளையாட்டுக்கு தான் நிறைய விஷயங்கள் பேசுவேன். உண்மையே சொல்லப்போனால் நீ தாண்டி என் வாழ்க்கை, நீ தான் எனக்கு எல்லாமே காவேரி, சொன்னால் புரிஞ்சுக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. ஒன்றும் புரியல காவேரிக்கு இவர் சொல்கிறதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. காவேரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே எல்லாருமே ரொம்ப பதறி போகிறாங்க. காவேரி நாங்கள் அம்மா வந்து நானே பார்த்துக்கிறேன், காவேரியை கூட்டின்னு போகிறேன்றாங்க. இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிடுறாரு. காவேரியை பார்த்து கவனிச்சுக்கிறாரு விஜய். இதை பார்க்குற ராகினிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அடுத்து வந்து காவேரி கிட்டே விஜய் சொல்கிறாரு, இங்கே பாரு காவேரி, உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுதா, வெண்ணிலா கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த வார்த்தை கேட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான்றாங்க. உண்மை இல்லாமல் வேறு என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில்? வெண்ணிலாவோட நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி சொன்னேன்ல, அதை நினச்சிட்டு தானே நீ வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க. நிஜமாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன் காவேரி, எனக்கு எல்லாரோட நீ தான் முக்கியம், ஏன் வெண்ணிலாவோட நீ தான் முக்கியம் காவேரி. நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அதனால் இதுக்கப்புறம் இது பதிலாக குழப்பிக்காத, புரியுதா? அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சைன் வாங்குறேன்ல, அந்த சைன் எதுக்காக வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அது சர்ப்ரைஸ். ஆனால் அதுக்காக நீ தப்பாலாம் யோசிக்காத அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் கேட்ட காவேரி ரொம்ப குழப்பமடைகிறாங்க. இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, நான் தான் முக்கியன்றாரு, வெண்ணிலாவோட நான் தான் முக்கியன்றாரு. அது மட்டும் கிடையாது, அந்த சைன் வந்து நான் டைவர்ஸ்க்காக வாங்கலைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாரு. உண்மையிலே அவர் டைவர்ஸ்க்காக வாங்கினாரா இல்லையா? ஒரே குழப்பமாக இருக்கே, நம்மளை குழப்பத்திலே இவர் வச்சுருக்காரு அப்படி சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் கிட்ட தாத்தா வந்து கேட்குறாரு, என்னப்பா காவேரிக்கு இப்போ எப்படி இருக்குது? பரவாயில்ல தாத்தா, அவளுக்கு இப்படி ஆனோன்னு நான் எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா தாத்தா, நான் பயந்து போயிட்டேன் தாத்தா, என் உயிரே என்கிட்ட இல்லை தாத்தா. தெரியுதுப்பா, சரி இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்கா தாத்தா? ஆனால் வந்து இருந்தாலும் அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. காவேரியை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிக்கணும், அதனால் நீங்கள் வெண்ணிலாவை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா தாத்தா அப்படின்னு. நானும் பாட்டி எதுக்குப்பா இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. நான் கூட கேர்டேக்கர் பத்திர அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ காவேரியை முழுசாக பார்த்துக்கோ, பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கிறதுப்பா ஒவ்வொரு புருஷனோட கடமை. சரிங்க தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையுமே ராகினி கேட்குறாங்க. இந்த விஜய் என்ன இப்படி பண்ணுறாரு, காவேரிக்கு நான் இப்படிலாம் பிளான் போட்டு வச்சுருந்தேன், அவளை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வந்து குழப்பி இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலான்னு நினச்சினேன், கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ராகினி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே தாத்தா கிட்ட வந்து, தாத்தா வெண்ணிலா மத்தியானத்துலேருந்து விஜய்னு கூப்பிட்டுட்டே இருந்தா, அதனால் விஜய் வந்து போய் நான் கூப்பிடுவா தாத்தா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத, நான் போய் பார்த்துக்கிறேன் போதுமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் ராகினி இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க.